எழுதிட்டு வா காவியா. வினா எப்படி இருக்கும்? ஒரு மீடியமா இருக்குங்க. அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்ல ஸ்டாண்டர்டா படிங்க. ரொம்ப முக்கியமான, அதாவது எப்படி சொல்றது, அதிகபட்ச கேள்விகள் இடம்பெறுவது 9th 10th தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். மெயினா 10th. வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சில கேள்விகள் இருக்குது 11th 12th. ஓகேயா? என்னுடைய ப்ரெடிக்ஷன். அதே மாதிரி இப்போ சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா தமிழ் கொஸ்டினை பொறுத்தவரை ரொம்ப எளிமையாக இருக்கும். சிலபஸ் வைஸாக சில தலைப்புல இருந்து ஒரு 4-5 கொஸ்டின் கொஞ்சம் அவுட்டர்லேருந்து கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் கெஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கெஸ் பண்ணி போடணும். ஒன்று ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், இல்லை கெஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி ஸ்கூல் புக்கை தரவாக வச்சிருந்தாலே நியூ புக்கே உங்களுக்கு 80 to 85% கன்ஃபார்மாக அதில் இருக்கும். பழைய கொஸ்டின் நியூ புக்கு, இல்லை ஓல்டு புக்கு நியூ புக்கு இப்படி கவர் பண்ணியிருக்கிறவங்க இந்த காம்போவில் 90 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிடுவாங்க. மீதி 10 கொஸ்டின் அங்கே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ சிலபஸ் வைஸாக ஒரு சில கேள்விகள் இப்போ சித்தர்களை பற்றியோ இல்லை சிலபஸில் உள்ள ஏதாவது தலைப்பு ஸ்கூல் புக்கில் கொஞ்சம் குறைவாக இருந்தால் அதுலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் மட்டும், இல்லை ஃபேன்சி கொஸ்டினாக இருக்கும் ஆனால் ஸ்கூல் புக்கில் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரியான கேள்விகள் மட்டும் உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதையும் கெஸ் பண்ணி போட்டுடலாம். அவசரப்பட்டு போடாதீங்க. இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கவே இல்லை ஸ்கூல் புக்லாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. திருப்பி வரும்போது 2வது ரொட்டேஷனில் போட்டுக்கோங்க. சரியா? அவசரப்படுற வேண்டாம். அப்புறம் மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்தவரை தாராளமாக ஸ்கூல் புக் மேக்ஸ் அப்படியே இருக்கும். சில கொஸ்டின்ஸ் தியரியாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால தியரி கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். தியரி கொஸ்டின் எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணேன்னா உனக்கு தெரிஞ்ச சம் இருக்கும் பாரு, அந்த சம்மை நீயா ஒரு சம்மை கிரியேட் பண்ணி அதை செஞ்சு பார்க்க ட்ரை பண்ணேன்னா அந்த ரூல் தான் தியரியா அங்கே இருக்கும். அதை மனசில் வச்சுக்கிட்டு அதை ஆன்சர் பண்ணிவிட்டு 1-2 கொஸ்டின் தியரி கொஸ்டின்ஸ் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிச்சயமாக ரீசனிங் கொஸ்டின் வந்து இப்போ மெயின்ஸுக்கு ரீசனிங் கொண்டு வந்திருக்கிறதால இந்த எக்ஸாம்ஸில் ரீசனிங் சம்மந்தமான கேள்விகள் கூட இருக்கலாம். பட் சிலபஸ் இப்போ தான் சேஞ்ச் ஆச்சு. இருந்தாலும் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 4-5 கொஸ்டின் கூட கேட்கலாம். அதுக்கும் கொஞ்சம் தயாராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேக்ஸ் ரொம்ப ரிலாக்ஸாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1 ஹவரில் 1 நிமிஷத்துக்குள்ள போடுற மேக்ஸை போட்டுருங்க. 2வது 1 ஹவர்ல மொத்தமாக மேக்ஸ் போட்டு விட்டுருங்க. லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு போக தேவையில்ல. ஆனால் ஒரு 2-3 கொஸ்டின் சுத்தமாக தெரியாது மேக்ஸ்னா வெயிட் பண்ணுங்க. ஒருவேளை லாஸ்ட் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் மிச்சம் இருந்தா கூட நம்ம பொறுமையா என்னத்தையா 4 ஆப்ஷன் வச்சு நோண்டி கூட ஆன்சரை கண்டுபிடிச்சு போடலாம். அவசரப்பட்டு மேக்ஸ் எல்லாத்தையும் போட்டுற வேண்டாம். அதாவது தெரியாத மேக்ஸை எப்போ ஆன்சர் பண்ணாலும் உடனே பண்ணிடலாம். கரெக்ட் தானே? அப்போ அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி வச்சிருந்து ஒருவேளை லாஸ்ட்ல ஒரு 20 நிமிஷம் இருந்ததுன்னா 4 ஆப்ஷனை வச்சு செக் பண்ணி போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகலாம். அது கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். இப்போ நானா இருந்தால் மேக்ஸ் எப்படி போடுவேன்னா ஃபர்ஸ்ட் 1 நிமிஷத்துக்குள்ள போடுற மேக்ஸை ஃபர்ஸ்டே போட்டுருவேன். 200 கொஸ்டினுமே ஒரு ரீட் பண்ணிடுவேன் ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல. அப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் போட்டு போவோம் பாருங்க. அப்போ தெரிஞ்ச மேக்ஸையும் கையோட போட்டுருவேன். 2வது யோசிச்சு போடுற மேக்ஸ் எல்லாம் போட்டுடுவேன். 3வது எனக்கு தெரியாத ஒரு 4 மேக்ஸை கையில் வச்சிருப்பேன். இப்போ என்ன அவசரம்? அது எப்போ லாஸ்ட் கோடிங் ஷீட்டை வாங்குற செகண்ட்ல கூட ஷேர் பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா தெரியாது தானே. அதுக்கு என்ன வேண்டா வெறுப்புக்கு புள்ள பெத்தா பேர் எப்படினாலும் வச்சுட்டு போறோம். நம்ம பிள்ளைக்கு தான் பேர் வைக்க கஷ்டப்பட போறோம். அந்த மாதிரி அது மாதிரி நாம வந்து என்ன பண்ண போறோம், லாஸ்ட் செகண்ட்ல கூட பண்ணிக்கலாம்னு வெயிட் பண்ணுவேன். 4 ஆப்ஷனை வச்சு திடீர்னு ஏதாவது ஐடியா கிடைக்கும். ரீசனிங்லாம் உண்மையிலே இப்படி வெயிட் பண்றதுக்கு ஆன்சர் எடுத்துக்கலாம். அதுக்காக சொல்ல வரேன். அப்புறம் நடப்பு நிகழ்வுகள் படிச்சுட்டு போங்க. மெயினா வந்து எந்த கோர் ஏரியாலனா டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில் இருக்கக்கூடிய கோர் ஏரியால கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு போங்க. நிச்சயமா கொஸ்டின் கேட்பாங்க. பொறுத்துகள் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஏதாவது பொறுத்துகள் இருக்கும். கட்டாயமா ஸ்போர்ட்ஸ் பொறுத்துகள் இருக்கும். பிளேயர்ஸை கொடுத்து ஏதாவது பொறுத்து சொல்லியிருப்பாங்க. இல்லை அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவார்ட்ஸ் கட்டாயம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஏரியாவில் நிச்சயமா இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு 4 to 7 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு போங்க, பார்க்காம போகாதீங்க. மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நார்மலாக நீங்கள் ஸ்கூல் புக்ஸை தரவாக வச்சுருந்தாலே, அறிவியலும் சமூக அறிவியலும் பள்ளி புத்தகத்தை வந்து தரவாக வச்சுருந்தீங்கனாலே போதும், ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரியா? அது பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் ஏதாவது கட்டாயம் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க.